பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஊதாரி மகனின் கதையை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த கதைகள் தான். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் என்பதை அநேக வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ளாதனால்தான் அவர்கள் இன்னும் பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். சாபத்திற்கு அவர்கள் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வேத வசனம் நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடட்டும், வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும், வாலிப பிள்ளைகளை எழுப்பி கட்டட்டும், வாலிபர்கள் எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற அக்கினியை மாறட்டும். தீமோத்தேயு இல்லையா, தீமோத்தேயுவின் தாய் பாட்டி அவர்கள் மீது அந்த அபிஷேகம் தீமோத்தேயின் மீது அனல் மூட்டி எரிய விட்டது போல நம்முடைய வாலிப பிள்ளைகள் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் அபிஷேகம் அவர்கள் மீது இறங்கட்டும், ஆவியானவர் பிள்ளைகளை வழிநடத்தட்டும் என்று சொல்லி நான் வாலிப பிள்ளைகளை இந்த நாளிலும் காலைகளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல, உதறிவிடப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்குது, அவர்களுக்கும் நன்மையான பாதைகள் இருக்கு. அவர்களுக்காக தேவன் ஆசீர்வாதமான இடத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு இந்த வேத வசனத்தின் மேல் உறுதிப்படட்டும். வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தரிசனை ஆனார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாலிப பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் அநாதி சிநேகத்தால் அவர்களை சிநேகிக்கிறாருங்க. அவருடைய காருண்யத்தினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலதாங்க உங்களுக்கு கெட்ட குமாரன் நல்ல குமாரன் இல்லையா, அதாவது ஊதாரித்தனத்தின் மகன் வீட்டில் இருந்த மகன், அந்த 2 பிள்ளைகளை குறித்து லூக்காவில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20-25 வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னார். இளைய மகன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு அவன் அந்த தேசத்தை விட்டு போய்விடுகிறான். அவன் திருப்பி எல்லாவற்றையும் இழந்து போய்விட்ட பிறகு தன் சகோதரனை அவன் நேசிக்கிறபடினாலும் தகப்பனை அவன் நேசிக்கிறபடினாலும் அந்த அன்பு அவனுக்குள்ளாக, ஐயோ, என் தகப்பன் வீட்டிலிருந்து நான் எவ்வளவு நன்றாக இருந்திருப்பேன், நான் இப்ப போனால் என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவன் தகப்பன் அவனுக்கு என்னெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார், வஸ்திரம் வாங்கி வைத்திருக்கிறார், செருப்புகளை வாங்கி வைத்திருக்கிறார் இல்லையா, அதே மாதிரி ஒரு முத்திர மோதிரத்தையும் வைத்திருக்கிறார். அவருக்காக விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகப்பனின் அன்பு தாங்க நாம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அநாதி சிநேகம், அதாவது தாயின் கருவில் இருக்கும் போதே ஒவ்வொரு தகப்பனும் நேசிக்கிறது போலதான் என் பரமபிதா நம்முடைய வாலிப பிள்ளைகள் அவரை நேசிக்கிறாருங்க. அவன் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி அவனை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் அதுதான் சிலுவையில் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லையா, பாவி என்ற சிலுவையில் அறையப்பட்டவர்களை அவர் கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்கத்தாங்க ஏசப்பா வந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இளைய சகோதரன் வந்த உடனே அந்த அன்பு காட்ட முடியல பாருங்க. என் சகோதரன் பாவம் செஞ்சான், பாவத்தை விட்டுட்டு வந்துட்டான் என்று சொல்லி இளைய சகோதரன் மீது அன்பு காட்ட அந்த சகோதரனுக்கு மனம் வரவில்லை. அப்போ அந்த அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளையும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். வீட்டில் 2 பிள்ளை இருந்தாலும் 3 பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் என் தேவனாய் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் அவர்களை சிநேகிக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகிறார். ஆனா இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறது என்னது? ஒரு ஆடு காணாம போனாலும் அதை திருப்பி இழுத்துக் கொள்ளுகிறது தாங்க. ஆபேலும் காயினும் பார்த்தீர்கள், அதே போலதான் காயின் தன்னுடைய நிலத்தின் பலன்களை கொண்டு வருகிறான், ஆபேல் ஆட்டை கொண்டு வரான். ஆபேலை ஏன் தேவனாய் கர்த்தர் நேசித்தார் என்று சொன்னார்? ஆபேல் தன் சகோதரனை நேசிக்கிறவனாய் இருந்தானுங்க. அவனோட அன்பு, அவன் யெகோவாக தேவனை நேசிக்கிறான், தன் சகோதரனை நேசிக்கிறாங்க. ஆபேல் நேசமுள்ள பிள்ளைகள், அன்பு காட்டுகிற பிள்ளைகள், தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஐயோ, தன் தகப்பனும் தாயும் பெற்றோரும் சகோதரனும் சகோதரிகளும் எனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்களே, என்னை எவ்வளவு நேசித்தாங்க, என் வீட்டில் என்னை எப்படி வச்சுக்கிட்டாங்க,
ஏற்றுக்கிட்டாங்க என்று சொல்லி அந்த அன்பினால் மறுபடியும் இழுக்கப்பட்டு செய்த தவறுகளை மறந்து பாவங்களை விட்டுவிட்டு துளைத்து விட்டு அந்த வஸ்திரங்கள் எல்லாம் களைந்து போட்டு விட்டு தன் வீட்டை தேடி தகப்பனாக யெகோவா தேவனே, கிறிஸ்து இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி பாவியாகி என்னை சிலுவையில் அந்த சகோதரனை ரட்சித்தது போல என்னையும் ரட்சிக்கும்படிதான் இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி மனசாட்சி குத்தப்பட்டு மனதுருக்கத்தோடு நேசத்தோடு யார் திரும்பி வருகிறார்களோ இயேசுவின் இடத்தில் அவர்களே தான் என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி. எல்லா வாலிப பிள்ளைகளும் பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. சூழ்நிலைகள் தான் இல்லையா, சூழ்நிலைகள் தான். நல்ல நண்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் பாவம் செய்து விடுவார்கள். ஏன்னா உலகம் பொல்லாங்கனாய் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே நீர் என்னிடத்தில் தந்தவர்களை, ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னிடத்தில் தந்த இவர்களை நான் உம்மிடத்தில் தருகிறேன் இல்லையா, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி பிதாவின் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான பெற்றோர்களே, இந்த நாளில் பிள்ளைகளை நீங்க வேத வசனத்தை வாசிக்கும், கிறிஸ்துவின் அன்பிற்குள் நடத்தவும் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களை வழி நடத்துவீர்கள் என்றால் பொல்லாத பெற்றோர்களை நாங்கள் இல்லையா, அந்த கெட்ட குமாரன் திரும்பி ஒரு தகப்பன் என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மகனை தொடப்பட்டலாம் திரும்பி வந்து வீட்டிற்கு வருகிறார். அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் நம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள் விட்டு கொடுத்து வழிநடத்தலுக்குள் வழிநடத்த நல்ல போதகர்களை, நல்ல ஆலயங்களை, நல்ல ஆவியில் நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இருந்து பேதுரு கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் இல்லையா. அந்த பேதுருவும் யாராக இருந்தார் உங்களுக்கு தெரியும். அதே பேதுருவின் கைகளை என் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தாவின் வல்லமையில நிரப்பி வேதம் வருவதற்கு முன்பதாகவே பரிசுத்தாவினால் அவன் நிரப்பப்பட்டவனாய் அவன் கைகளை வைத்த போது எலும்பி முடக்கவாதக்காரன் நடந்தான் என்று சொன்னார். அவன் கைகள் இந்த வல்லமை, அது யாரோட வல்லமை? பரிசுத்தாவின் வல்லமை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், உங்களை என் தேவனாகிய கர்த்தர் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறார். அன்மையான பிள்ளைகளே, காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் இருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் கைக்கூடி வராமல் போகலாம், நீங்க நம்பின எல்லாமே மோசமா போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை என்னிடத்தில் வா மகனே என்று சொல்லி 2 கரத்தை நீட்டி உங்களுக்காக காத்திருக்கிறார், அவளாய் காத்திருக்கிறார். அவரிடத்தில் வருவீர்களா? நிச்சயமா அவர் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். இழுத்துக் கொள்ளுகிற மார்போடு அணைத்துக் கொள்வார். மார்போடு அணைத்துக் கொள்ளும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தருவார். உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். அதனாலதான் கெட்ட குமாரன் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா தப்பு செய்தாலும் அவன் வருவான்னு சொல்லி இந்த உலக தகப்பன் மூலம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி காத்திருந்தாருங்க. எல்லாம் ஆயத்தமா இருக்கு உங்களுக்கு. நீங்க பார்க்கல வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல ஐஸ்வர்யங்கள், நல்ல வேலை, நல்ல பூமியின் செழிப்புகள், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தின் நன்மைகள், பூமிக்கு நன்மை எல்லாம் தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை இழுத்துக் கொள்ளுகிறேன். விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா இழுத்து கொண்டவர் ஒரு நாள் உங்களை கைகளை விட மாட்டார். பேதுரு வலதுபுறம் வலையை போடினாரு, 150 மீன்களை கொடுத்தாரு. அதற்கு பிறகு அவன் ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர், தானியேலை உயர்த்தின கர்த்தர், ஞானத்திலும் வல்லமையிலும் தெரிவின தானியேலை உயர்த்தின தேவன், பவுலை எடுத்து பயன்படுத்தின தேவன். இல்லை, யோசேப்பை குழியில் பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லாம் தள்ளின போதிலும் அவன் எடுத்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் ஒரு கோஷன் நாட்டையே கொடுத்து அந்த இடத்துல இந்த சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கு கொடுக்கிற மகனாய் மாற்றினார்கள் என்றார். வாலிப பிள்ளைகளின் தேவனாய் கர்த்தர் அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொள்ளுகிறாருங்க. நிச்சயமாக இந்த மெசேஜ் உங்களோட வாலிப பிள்ளைகளை தொடட்டும். ஒரு பிள்ளையும் நான் ஒதுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், தள்ளவிடப்பட்டவன், எனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தை வராது. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும். இந்த மெசேஜை அநேகருக்கு பகிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாலிப பிள்ளைகளை தொடுவார். இழந்து போன வாழ்க்கையை திருப்பி கொடுப்பார். பிள்ளைகளோட வாழ்க்கை செழிப்பாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். என் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், நான் வெறுக்கப்பட்டு விட்டேன், தள்ளப்பட கைவிடப்பட்ட எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தை உற்சாகப்படுத்தட்டும். உம்முடைய அநாதி சிநேகத்தினால் அவர்கள் இழுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இவர்களுக்கு ஜெபிக்கிறேன். பிதாவே, நான் ஜெபித்த இந்த ஜெபத்தை நீர் கேட்டு வாலிப பிள்ளைகள் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சல் ஷீலா ரசாரியோ. ஆமேன்.